அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி அண்ட் டிஎன் செட் எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பவர் சீரிஸ் summation n from 1 to infinity 3 power n plus 5 power n into x power n is option A 3, option B 5, option C 1 by 5, option D 1 by 3. Okay, so question என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். the radius of convergence of the power series. சார் இதே ஏன் போடுறீங்க, நாங்கள் நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டோம், இது போல் எவ்வளோ ப்ராப்ளம் தான் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த ப்ராப்ளத்துடைய பியூட்டி என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்யூஷன் பார்ப்போம். உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸுடைய டெஃபினேஷன் வந்து ரெண்டு டெஃபினேஷன் நமக்கு தெரியும். என்னது, 1/r ஈக்குவல் டு லிமிட் சுப்ரீமம் ஆஃப் மாட் an ஹோல் பவர் 1/n 1 லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகே, இது ஃபஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் வந்து ரேஷியோவில் டிஃபைன் பண்ணுவோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி supremum of mod an plus 1 divided by an. mod எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுடைய சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து நெகட்டிவ் சைனில் இருந்துச்சுன்னா இந்த மாட்லஸ் யூஸ் பண்ணலாம். பட் இங்கே உங்களுக்கு an எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா 3 power n plus 5 power n டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த nth ரூட் டெஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ an என்ன நமக்கு கிடைக்கிறதுக்கு, an ஈக்குவல் டு 3 power n plus 5 power n. ஓகே, ஸோ அப்போ an ஹோல் பவர் 1/n நமக்கு என்ன கிடைக்கும், 3 power n ப்ளஸ் 5 power n ஹோல் பவர் 1/n கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூவை இதிலேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ 5 power n காமன் அவுட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 3/5 ஹோல் பவர் n ஹோல் பவர் 1/n, இதுக்கு பவர் 1/n கொடுப்பீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன கேன்சல் ஆச்சுன்னா 5 டைம்ஸ் கிடச்சிரும். அப்போ 5 டைம்ஸ் 1 ப்ளஸ் 3/5 ஹோல் பவர் n ஹோல் பவர் 1/n, இது an ஹோல் பவர் 1/n. கரெக்டாக? ஃபைன். இப்போ லிமிட் எடுக்கணும். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஹோல் பவர் 1/n ஈக்குவல் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 5 டைம்ஸ் 1 ப்ளஸ் 3/5 ஹோல் பவர் n பவர் 1/n. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதை 5 ரிமூவ் பண்ணிவிடுவோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 ப்ளஸ் 3/5 ஹோல் பவர் n ஹோல் பவர் 1/n. ஸோ இதனுடைய லிமிட் வந்து நமக்கு 1 வரும். ஸோ இதுக்கு ஏன் லிமிட் 1 வருன்றதை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துருங்க. இதனுடைய லிமிட் வேல்யூ வந்து 1. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, 1. ஸோ இந்த வேல்யூ வந்து சுப்ரீமம் ஆஃப் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஹோல் பவர் 1/n. கரெக்டுங்களா? இது நத்திங் பட் 1/r. அப்போ நம்மளுக்கு r நமக்கு என்ன கிடைக்கும், இதிலேருந்து r ஈக்குவல் டு 1/5 கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா உங்களுக்கு 1/r 5ன்னா r வந்து 1/5க்கு ஈக்குவல். ஸோ நம்ம ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்களேன். அதாவது இது போல் சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூடைய ரெசிப்ரோக்கல் தான் உங்களுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸாக வந்திருக்கும். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூனா நம்மளுக்கு 5 வரும். அந்த 5ஓடைய ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்னது, ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்துக்குலாம் நீங்கள் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். சம்மேஷன் n from 1 to infinity 10 power n plus 5 power n plus 3 power n into x power n. இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா r ஈக்குவல் டு 1/10 வரும். கரெக்டுங்களா? ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்டாங்கன்னா. ஸோ இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வேல்யூ வந்து லிமிட் வேல்யூ வந்து 1 வருது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இந்த லிமிட் வேல்யூ வந்து ஏன் 1 வருது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்காக கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அதை வாட்ச் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.